பெருசா சவால் விட்டு பேசுனியே, இப்போ தைரியமா ஃபேஸ் பண்ணு. It's a challenge. It's a challenge, Abhi. Have a great day, Abhi. Bye. Take care. Hello. என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணனும் சார். என்ன சமாச்சாரம்? சார், நானே இவங்களும் சேர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம் சார். இவரோட இடத்துல தான் கட்டடம் கட்ட போறோம். இன்னைக்கு தான் பூமி பூஜை வச்சிருந்தோம். பூஜை நடக்கும்போது இவரோட அண்ணன் பையன் சில ரவுடிங்களை கூட்டிட்டு வந்து பெரிய கலாட்டா பண்ணிட்டான் சார். பூஜையை நிறுத்திட்டான் சார். அடடா, அப்படியா? அதான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கோம். ஆமா, தகராறு பண்ணது யாரு? உங்க அண்ணன் பையனா? ஆமா சார், என்னோட இடம் தான் சார் அது. அவன் தனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி மிரட்டுறான் சார். இத்தனை நாள் இதை பற்றி பேசாமல் இருந்துட்டு இன்னைக்கு பூஜை போடுற நேரம் பார்த்து வந்து புதுசாக ஒரு பிரச்சனை கிளப்புறான் சார். பாத்தீங்களா, இது இவருக்கும் இவர் அண்ணன் பையனுக்கும் நடுவில் நடக்கிற சொத்து பிரச்சனை, அதுவும் சிவில் மேட்டர். இதை ஸ்டேஷன்ல வந்து சொல்றது வேஸ்ட். போய் சிவில் கோர்ட்ல கேஸ் போடுங்க. சார், அவங்க ரவுடிங்களோட வந்து அங்க இருக்கிறத அடிச்சு உடைச்சாங்க சார். எங்களோட பையர்ஸ் அப்புறம் அங்க வேலை பார்த்தவங்க எல்லாரும் மேலேயும் கையை வச்சிட்டாங்க சார். அதையெல்லாம் தாண்டி எங்களை கொலை பண்ணிடுவேன் வேற மிரட்டுறாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆமா சார், இது அப்பட்டமான கொலை முயற்சி, அச்சுறுத்தல். இதுக்கு நீங்க நடவடிக்கை எடுக்கணும் சார். என்னது கொலை முயற்சியா? யோ, அந்த பையன் உனக்கு என்ன வேணா? அவன் அண்ணன் பையன் சார். ஏமா, அண்ணன் பையன் சித்தப்பா கிட்ட சொத்துல பங்கு கேட்டு தகராறு பண்றான். அத நம்ம சீரியஸா கொலை முயற்சி அது இதுன்னு சொல்லலாமா? சார், நடந்தது அதான். நான் தெரியாம தான் கேக்குறேன். வில்லங்கம் இல்லாத ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணி கட்டடம் கட்ட வேண்டியதானே? அதை விட்டுட்டு சிக்கல் பிடிச்ச இடத்துல போய் கட்டடம் கட்டணுமா? சார், அப்படி கிடையாது சார். அந்த இந்த பாருமா, வயசான காலத்துல இந்த ஆளுக்கும் அவங்க அண்ணன் பையனுக்கும் பிரச்சனை வர மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க லைசென்ஸ்லாம் ஒழுங்கா வாங்கி கம்பெனி ஆரம்பிச்சீங்களா இல்ல ஏதாவது தில்லுமுள்ளு கம்பெனியா? சார், என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு பிரச்சனை உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தா எங்களே தில்லுமுல்லுக்காரங்கன்னு சொல்றீங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். இத பாருங்க, நீங்க நியாயமா ஒழுங்கான கம்பெனியா கூட ஆரம்பிச்சிருக்கலாம். முதல்ல கட்டடம் கட்டும் போது பிரச்சனை உள்ள இடத்துலயா கட்டுவாங்க? விட்டுட்டு போய் வில்லங்க இல்லாத இடமா பாருங்க. தேவையில்லாம ரவுடிகளோட மோதனமா? சார், என்ன பேசுறீங்க? அந்த ரவுடிகளை பிடிச்சி உள்ள போறதை விட்டுட்டு எங்க கிட்ட வியாக்கியானம் பேசுறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் போட்டுடலாம் தம்பி. ஆனா தினம் தினம் பிரச்சனை வருமே, எல்லாத்துக்கும் நாங்க வர முடியுமா? சார், ப்ளீஸ் சார். இத பாருங்க, நீங்க கட்டடம் கட்டி முடிக்க 6 மாசம் ஆகுதுன்னு வைங்க. 6 மாசமும் நாங்க வந்து காவல் காக்க முடியுமா? நாங்க என்ன போலீஸா இல்ல வாட்ச்மேனா? எங்களுக்கு சிட்டில 1000 ப்ராப்ளம் இருக்கு. போங்க, போய் இத சுமூகமா முடிக்க பாருங்க. இல்லாட்டி வேற ஏதாவது தொழில பாருங்க. சார், உங்க அட்வைஸ் கேட்கறதுக்காக ஒண்ணும் நாங்க இங்க வரல. கேட்காட்டி எனக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லம்மா. நான் நிறைய பார்த்தவன். என் பேச்ச கேட்காட்டி உங்களுக்கு தான் கஷ்டம். ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. நீங்க ஒரு பொறுப்பான அதிகாரி சார், நீங்களே இப்படி பேசலாமா? யோ பெருசு, எனக்கு புத்தி சொல்றியா? போய. வா விஷா, போலாம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோமேமா. இவரை நம்பி எப்படிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? எல்லாம் வேஸ்ட். வாங்க போலாம். ஆனா அபி, இவர் இப்படி பேசுறதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இத பாருமா, ரொம்ப பேசாத. கெட் அவுட். வாங்க போலாம். இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்றதுக்கு வேற ஏதாவது பண்ணலாம். வாங்க. ஹலோ. Yes, who's this? ஆதித்யா சாருங்களா? Yeah. Oh, SI தானே? ஆமா சார், நான் தான். மேட்டர் சால்வ் ஆயாச்சா? பேசி அனுப்பிட்டேன் சார். குட், வெரி குட். சீக்கிரம் வந்து பாரு. நான் சாயங்காலம் வரேன் சார். ஓகே. தேங்க்யூ சார். இந்தா தட்டுல வைமா. உங்க அப்பாவை கூப்பிடுறீ? அப்பா, அப்பா. இந்த வரேன். சாப்பிட வாப்பா. வரேம்மா. இந்தாங்க. இந்தா. பிடிங்க. என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம் கேக்குறீங்க? தட்டை கையில வச்சுக்கிட்டு. ஏன் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்ததே கிடையாதா? இல்ல மேலு. காலங்காத்தால நம்ம வீட்டுல இவ்வளவு ஐட்டம்ஸ் பண்ணிருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. என்ன விசேஷம்? கரெக்டான கேள்விதான். அம்மா பதில் சொல்லுமா. நம்ம ரஞ்சு இருக்கா இல்லங்க, அதாங்க நம்ம ரஞ்சினி. அந்த மகராசி தான் எல்லாத்தையும் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க.
அதுவும் பெரிய ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுத்துருக்கா. 2 பேர் வெள்ளை உடுப்பு போட்டுட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டோர் டெலிவரி. ஐயோ பாருடி, பிரிக்கும் போதே நெய் வாசனை சுருன்னு ஏறுது. ஆமா ஆமா கரெக்ட் தான். எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாரு, மத்தியானத்துக்கு இதை விட பெரிய ஹோட்டல்ல கோழி, மீன் வறுவல், கோலா உருண்டையோட சாப்பாடு சொல்லிருக்கலாம். இத சாப்பிட்டு ஹாயா படுத்து இருந்துட்டு மத்தியானம் அதை வேற சாப்பிடணும். ஐயோ நினைச்சாலே மலப்பா இருக்குடி. எப்படித்தான் எல்லாத்தையும் சாப்பிடுறதோ. இந்த ரஞ்சினி நான் வேண்டான்னு சொன்னா எங்க கேக்குறா? ஏகப்பட்ட பிரியம் அவளுக்கு என் மேல. என்ன பார்வை, எடுத்து சாப்பிடுங்க. நெய்யும் முந்திரி மணக்குது இல்ல? சுட சுட தோசை, வடை, இட்லி நல்லா சப்பு கொட்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இத்தனை ஐட்டமும் நோகாம நம்ம வீடு தேடி வருது. நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க. நம்ம ரஞ்சினி பேரை சொல்லி நல்லா சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏலக்காய் நெய்யும் மணக்க மணக்க ஸ்வீட் இருக்கு, அது உங்களுக்கு அருவருப்பா? ஆமா. அன்னலட்சுமியா அன்னலட்சுமி. ஐயோ அந்த பொண்ணு எனக்கு அன்னலட்சுமியா தெரியறா. காலங்காத்தால அரை உப்பு போட்ட ரசசோத்தை போட்டா தலையை இப்படி கவுத்துக்கிட்டு 2 தரம் மூக்கு பிடிக்க திங்குற மனுஷனுக்கு வக்கனையா இத்தனையை வச்சா திமிரு பண்றீங்களா? திமிரு. இத பார், உனக்கு எது ஊசியில கிடைச்சாலும் அது ரொம்ப பெருசா தெரியும். ஆனா நான் அப்படி இல்ல. சாப்பாட்டுக்காக ருசிக்காக நான் நாக்க வெளியில தொங்க போட்டுக்கிட்டு அலையிற ஆள் கிடையாது. இதெல்லாம் பார்த்தா எங்க இருந்தோ ஒரு கல்யாண வீட்டுல இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு வந்து சாப்பிடுற மாதிரி எனக்கு தெரியுது. பேசுவீங்க, பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் கிடையாது ஐயாவுக்கு. ஆமா, சீதா எங்க? சீதா அவளுக்கும் உங்களை மாதிரியே மண்டை குழம்பி போச்சுங்க. நேத்து வரைக்கும் போட்டதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, கீழே கிடந்ததை கூட எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த கழுதைக்கு இப்ப என்னடானா ஆவுனா ரோஷம் வந்துருது. டிஃபன் வேணான்னு சொல்லிட்டு வேறப்பா கீழே போயிட்டா. ஐயோ போனா போட்டோம். இதுங்களாம் ஒரு ஜென்மம். என்னப்பா? என்னம்மா வர வர உங்க அம்மா இந்த மாதிரி ஆயிட்டா? எனக்கு ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு. அப்ப நீங்களும் சாப்பிடலையா? என்ன மாதிரி எந்திரிச்சு வந்துட்டீங்களா? இல்லம்மா, எனக்கு அங்க சுத்தமா சாப்பிடறதுக்கே பிடிக்கல. ஆமா, சாப்பிடறதுக்கு இங்க என்ன இருக்கு? பெருசா ஒண்ணும் இல்லப்பா. படி இட்லி இருந்தது, அதை உப்புமா மாதிரி பண்ணி வச்சிருக்கேன், அதான் இருக்கு. ஓ பிரமாதமா இருக்கும், போடு, நான் சாப்பிடுறேன். வாங்க வாங்க உட்காருங்க. போடு. போதும் போதும். சாப்பிடுங்கப்பா. கொஞ்சமா கொஞ்சமா. போதுமா போதுமா. என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. கண்ணை துடைக்கிறீங்க? காரமா இருக்கா? ஒண்ணும் இல்ல. தண்ணி குடிங்கப்பா. அம்மா. என்னப்பா? சாப்பிட ஏதாவது தின்பண்டம் கிடைச்சா இடம், பொருள், ஏவல் எதையுமே பார்க்காம மடியில கட்டிட்டு தின்னுட்டே அலைவிய. அப்படி இருந்த நீ எவ்வளவு மாறி இருக்கம்மா. எனக்கே ஆச்சரியமா இருக்க. எனக்கு மட்டும் அறிவில்லையாப்பா? என்ன திங்குறோங்கிறது முக்கியம் இல்ல, யார் வாங்கி தராங்கன்றதுதான் முக்கியம். கரெக்ட்மா, கரெக்ட். ஏமா நீ இவ்வளவு தெளிவா பேசுறிய, உன்னை போய் பைத்தியக்காரின்னு உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா? அது ஒரு லூசுப்பா. அம்மா சீதா, எல்லா விதத்திலும் நீ என்ன மாதிரியே இருக்கம்மா. நேரம், குணம் எல்லாத்திலுமே நீ என் பொண்ணுமா, என் பொண்ணு. ஆமாப்பா. அது சரி, நான் மறுபடியும் அந்த கணக்கு எழுதுற வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்பா? அவசியம் வருதுமா. நான் மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுக்குறேன்.
நீ எனக்கு சாப்பாடு சமைச்சு போடுவியா? சொல்லுமா. சரிப்பா. அது அந்த மேல இருக்கிறவங்களோட சகவாசமே நமக்கு வேண்டாமா? நாம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு ஜாலியா இருப்போம். என்ன? ஆமாப்பா, அந்த ரஞ்சினியோட கோஷ்டி தனியா இருக்கட்டும், நாம அவங்களோட சேர வேணாம். ஆமாமா. இன்னும் கொஞ்சம் போட்டுமாப்பா? போதும் போதும். போதுமா? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. அப்பா 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 என்னப்பா? ஒண்ணும் இல்ல. என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா. உன் அம்மாவை சத்தம் போட்டேன்ல, அதுல பிளட் பிரஷர் ஏறிடுச்சு. அதான் லேசா தலையை சுத்திருச்சு. ஆஸ்பத்திரிக்கு போலாமாப்பா? ஐயோ, இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி வேண்டாமா. ஐ அம் ஆல் ரைட். சரி. எனக்கு பயமா இருக்குப்பா. ஏம்மா பயப்படுற? எனக்கு ஒண்ணும் ஆகலம்மா. நான் உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். சரியா? அப்பா வரேன். என்னப்பா கிளம்பிட்டீங்க? இப்ப சரியா போச்சா? ஐ எம் ஓகேம்மா, பர்ஃபெக்ட்லி ஓகே. கவலைப்படாம இரு. நான் போய் ஏதாவது சாமான் வாங்கிட்டு வரேன். நைட்டு நீ தான் சமைக்கிற, நாம சாப்பிட போறோம். சரியா? தைரியமா இரு, வந்துடுறேன். அபி, இப்போ என்ன பண்றது? ஒன்றும் புரியல உஷா. போலீஸே இப்படி பேசும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அபிமா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நேரடியாவே கோர்ட்டுக்கு போயிடலாமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை கிருஷ்ணன் சார். நீங்க குழப்பாதீங்க. இதுல எவ்வளவோ பிரச்சனை வேற இருக்கு உஷா. இந்த விஷயம் வெளியில பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா எல்லாரும் பணம் கேட்டு நெருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பெரிய பிரச்சனையே வந்துடும். அபி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? இங்க பாரு, அங்க வந்து கலாட்டா பண்ணவங்க எல்லாருமே சரியான ரவுடிங்க. அதனால அவங்கள நம்ம ரவுடிங்களை வச்சு தான் டீல் பண்ணணும். தோல்ஸ், நீங்க தான் எப்படியாவது. ஏங்க, நான் என்ன ரவுடியா? என்ன பேசுறீங்க? நான் உங்களை ரவுடின்னு சொல்லல. ஆனா உங்ககிட்ட தான் சில பேரெல்லாம் ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ண முடியாதா? அவங்கள வச்செல்லாம் அதை டீல் பண்ண முடியாதுங்க. இது கொஞ்சம் பெரிய லெவல் பிரச்சனைன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலாக அந்த லெவலில் டீல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், சிவதாஸ்ன்னு. ஒரு நேரத்தில் அவனுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணேன். அதனால் என்கிட்ட கொஞ்சம் பிரியமாக இருப்பான். ஆனால் அவன்கிட்ட போகிறதும் சரின்னு தோணல. ஏன்னா அவனும் டேஞ்சரான ஆள் தான். இல்லை, நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க, குழப்பாதீங்க. உஷா, ரவுடிங்களோட சகவாசம் எப்போவுமே ரொம்ப சிக்கலானது. சமயத்தில் நாமளே எசக பிசக மாட்டிக்கிற மாதிரி ஆயிருங்க. அது எனக்கு சரின்னு படலை. சரி, அப்போ நம்ம வேற என்ன பண்றது? இப்போ எனக்கு எதுவும் தோணலைங்க. உங்களுக்கும் ஒன்றும் தோணாது. நாங்கள் சொல்ற எதையும் நீங்க ஏத்துக்கவும் மாட்டீங்க. அப்புறம் இந்த பிரச்சனைக்கு வேற என்னதான் முடிவு? உஷா, நீங்க பேசுறத மறுவார்த்தை சொல்லாம ஏத்துக்கணுங்கிறீங்களா? ரவுடிங்களோட பழகிறது கத்தி மூலையில் நடக்கிற மாதிரிங்க. ரொம்ப ரிஸ்கான விஷயம். அப்போ இந்த பிரச்சனையை எப்படி தோல் சால்வ் பண்றது? இப்போதைக்கு எதுவும் தோணல. ரொம்ப நல்லா இருக்கு. ஆரம்பிச்ச இடத்துல திரும்ப வந்து நிக்கிறோம். இதோ பாருங்க, பிசினஸ்னா 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பொறுமையா யோசிப்போம். தொல்காப்பியன் சொல்றதுலயும் ஒரு பாயிண்ட் இருக்கு. ரவுடிங்க கிட்ட போய் நாம உதவி கேட்கறது எனக்கும் சரியா படல. அபி, பிரச்சனைன்னு வந்திருக்கு. இப்ப நம்ம அதுக்கேத்த மாதிரி தான் நடந்துக்கணும். ரவுடிங்க வந்து கலாட்டா பண்ணாங்க. நியாயமா நமக்கு உதவி பண்ண வேண்டிய போலீஸ் நம்மள கைவிட்டுட்டாங்க. நம்ம வேற என்ன பண்றது? முள்ளால தான் எடுக்கணும் அபி.
இங்க பாரு, பையர்ஸ் எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பேங்க்ல இருந்து லோன் வாங்கியிருக்கோம். மெட்டீரியல்ஸ் எக்கச்சக்கமா வாங்கி போட்டிருக்கோம். இதுக்கு மேல நம்ம ஒதுங்கிட்டோம்னா அப்புறம் பணம் கொடுத்தவங்களும் கடன் கொடுத்த பேங்க்கும் நம்ம கழுத்தை தான் வந்து பிடிப்பாங்க. இதுக்கு மேல பின் வாங்க முடியாதுன்னு ஒரு நிலைமையில நம்ம வந்து நிக்கிறோம். இந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னா நம்ம ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இல்லனா பணம் கொடுத்தவங்க கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டாங்கனாலோ இல்ல நஷ்ட ஈடு கேட்டாங்கனாலோ நம்ம எங்க போறது? யார்கிட்டயும் பைசா கிடையாது.